ரஜினிகாந்த் இப்போதும் பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடந்த வருடத்தில் அவர் நடிப்பில் வந்த கூலி படம் தோல்வியடைந்தாலும் அவரது ஸ்டைலும் நடிப்பும் வழக்கம் போல் அட்டகாசமாக இருந்தன. அடுத்தடுத்ததாக ஜெயிலர் 2வில் நடித்திருந்தார். இந்த வருடத்தில் படம் ரிலீஸ். இதனை முடித்த பிறகு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ஒரு படத்திலும், நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் கமலஹாசனுடன் ஒரு படத்திலும் நடிக்க திட்டமிட்டிருக்கிறார். இந்திய திரைத்துறையில் ரஜினிக்கென்று பெரிய அறிமுகமே தேவையில்லை. கடந்த 5 சகாப்தங்களாக தமிழ் சினிமாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹீரோக்களில் அவரும் ஒருவர். இடையிடையே சின்ன சின்ன தோல்விகளையும் அவர் சந்திக்க தவறவில்லை. அப்போதெல்லாம் ரஜினிக்கு பத்திரிகைகளும் அவரது எதிர்ப்பாளர்களும் முடிவுரை கட்டுவதற்கு முதல் எழுத்தை ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் அடுத்த படத்திலேயே பெரிய ஹிட்டை கொடுத்து தரமான கம்பேக் கொடுத்து விடுவார். பாபா தோல்வியடைந்த போது பெரும்பாலானோர் சொன்னது, இனிமேல் ரஜினி அவ்வளவுதான். ஆனால் அவரோ அடுத்து நடித்த சந்திரமுகி படத்தை மெகா பிளாக் பஸ்டருக்காக கொடுத்தார். 800 நாட்களுக்கு மேல் அந்த படம் திரையரங்குகளில் ஓடியது. அதே போல தர்பார், அண்ணாத்த தோல்வியடைந்த போதும் அதே வார்த்தையை தான் சொன்னார்கள். அந்த படங்களின் தோல்விக்கு பிறகு நடித்த ஜெயிலர் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வசூலித்தது. தான் யானை இல்லை குதிரை, விழுந்தால் உடனே எழுந்து விடுவேன் என்பதை அவர் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கூலி படத்தின் தோல்விக்கு அடுத்த படங்களில் பதிலடி கொடுப்பார் என எதிர்பார்க்கலாம். இளம் பட்டாளம் ஹீரோக்களாக வந்துவிட்ட இந்த காலத்திலும் அவர்களுக்கு தன்னுடைய 75 வயதில் கடும் போட்டியை கொடுக்கிறார். அதற்கு அவரது திறமை, உழைப்பு எப்படி காரணமோ அதே போல் அவரது மனமும் தான் காரணம் என்கிறார் அவருடன் நெருங்கி பழகியவர்கள். தான் எவ்வளவு தூரம் வந்தாலும், உயரம் வளர்ந்தாலும், தான் கீழே இருக்கும்போது தனக்காக உதவியவர்களை, தன்னை வளர்த்து விட்டவர்களை எப்போதும் மறந்ததே இல்லை சூப்பர் ஸ்டார். இந்நிலையில் அவர் பற்றி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அதாவது, இயக்குனர், நடிகர் என 2 முகங்களை கொண்டவர் லிவிங்ஸ்டன். அவரது மனைவிக்கு திடீரென மாரடைப்பு வந்துவிட்டதாம். உடனே மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். இன்னும் 1 மாதம்தான் இருப்பார், உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், பணம் கட்டுங்கள் என மருத்துவர் சொல்ல, அந்த பெரிய தொகை அப்போது லிவிங்ஸ்டனிடம் இல்லை. இந்த விஷயம் ரஜினியின் காதுக்கு செல்ல உடனடியாக 15 லட்சம் ரூபாய் லிவிங்ஸ்டனுக்கு கொடுத்து உதவ நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடிந்து இன்று ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். ரஜினி உதவியதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அதாவது, ரஜினியின் கெரியர் முடிந்துவிட்டது என்று 80களில் டாக் வந்தபோது தர்மயுத்தம் திரைப்படமும் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படமும் அவருக்கு தரமான கம்பேக்கை கொடுத்தன. இந்த 2 படங்களும் கதாசிரியர் லிவிங்ஸ்டன், மனைவியுடைய சகோதரர் பீட்டர் செல்வகுமார். அவரால் தான் கம்பேக் நடந்ததால் அந்த நன்றியை மறக்காமல் இந்த உதவியை செய்திருக்கிறார். உண்மையில் சூப்பர் ஸ்டார் கிரேட் தான். இந்த சம்பவத்தை செல்வன் அன்பு என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். லிவிங்ஸ்டனும் ஒரு பேட்டியில் ஷேர் செய்திருக்கிறார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.